வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். மகிழா காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் ரமா வைத்தியநாதன் வலியுறுத்தல். புதுவை இளம் பெண்ணுக்கு இன்ஸ்டாகிராமில் ஆபாச புகைப்படம். சென்னையை சேர்ந்த 2 கைது. சிறுவனை கடத்தி தாக்கிய வழக்கு 6 பேர் கைது. காரைக்காலில் குளத்தில் விழுந்து 4 வயது சிறுவன் பலி. காவல்துறை விசாரணை. இனி விரிவான செய்திகள். மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிந்து உடனடியாக தீர்வு காண ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக வைத்தியநாதன் போட்டியிட்டு அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து மக்களின் அடிப்படை பிரச்சினைகள், சாலை அமைத்தல், வாய்க்கால் மேம்படுத்துதல் உள்ளிட்ட பிரச்சினைகளை அரசிடம் கோரிக்கையாக வைத்து தொடர்ந்து புதிதாக அமைக்கப்பட்டும் புனரமைக்கப்பட்டும் சரி செய்யப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில் தொகுதி மக்களின் தேவைகளை நேரடியாக சென்று பூர்த்தி செய்யும் வகையிலும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை மக்களுடன் எவ்வாறு சந்திப்பது என்பது குறித்தும் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதி பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே மக்கள் பிரச்சினைகள் குறித்து நேரடியாக கேட்டறிந்தார். இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் சிறு சிறு குறைகளை முன்வைத்தனர். அதனை உடனடியாக அத்துறை சார்ந்த அதிகாரிகளிடம் அலைபேசியில் அழைத்து உடனடியாக செய்து தர வேண்டும் என கூறினார். தொடர்ந்து தொகுதியில் எவ்வித பிரச்சனையாக இருந்தாலும் தன்னை அலைபேசியில் தொடர்பு கொண்டால் நேரடியாக வந்து சரி செய்து தருகிறேன் என்று பொதுமக்களிடையே உறுதியளித்தார். இக்கூட்டத்தில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன், காங்கிரஸ் கட்சியின் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், மகளிர்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வழங்கப்பட்டுள்ளது இந்த ஒரே தொகுதிதான். அதையெல்லாம் நீங்க நினைத்து பாருங்கள். யாரும் எந்த தொகுதியிலும் வேலையாகவில்லை. அதேபோல இன்னைக்கு நல்ல படிப்பு படிக்கிறாங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம் வாழ்க்கையில. நம்ம சமுதாயத்தை யார் பார்த்துக்கிறது? நம்மளை சுத்தி இருக்கிற வீட்டை சுற்ற ஏரியா மாதிரி இருக்குதுன்னாங்க. நான் சொன்னேன், இன்னைக்கு ஒதுக்கப்பட்ட ஏரியா மாதிரி தற்போது சிறப்புரை ஆற்றுவார்கள். எந்த சாலையுமே போடல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா நான் வாக்குறுதி கொடுத்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷத்துல ஏறக்குறைய 90% நம்ம அந்த சாலை பணியில இருந்து லைட்ல இருந்து குடியிருப்பதுல இருந்து எல்லாமே செய்திருக்கிறோம். அதுக்கும் மேல நம்ம பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கு சிவப்பு காடுகள், அந்த குடும்ப தலைவி, எனக்கு முன்னாடி பேசின நண்பர்கள்லாம் சொன்ன மாதிரி, முருகன், கோவிந்தராஜ் இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி, ஐயப்பனெல்லாம் சொன்ன மாதிரி, என்ன விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு அலுவலகத்தில் உட்காந்துன்னு காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அலுவலகத்தில் உட்காந்து உங்களெல்லாம் சந்திக்கிறேன். ஏதாவது சந்திக்க முடியலன்னு யாருக்கா குறை இருக்கா? அது நான் கட்சி கொடுக்குற பணி செஞ்சு தான் ஆகணும். கட்சி கூப்பிடும்போது போய் தான் ஆகணும். பதவிக்கு வந்தேன்னா முழுமையா அதை நான் செயல்படுத்துவேன். அதுக்கான வழியும் செஞ்சு நிற்கிறேன். ஏறக்குறைய நீங்க இப்ப அடிப்படை வேலை இந்த பகுதி சிமெண்ட் ரோடு ஆகணும் என் கனவு. கார் ரோடு தான் நான் வந்த உடனே போட்டிருப்பேன். ஆனா நம்ம பகுதிக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. இது அந்த ஸ்லம் போர்டுல அந்த வாய்ப்பு இருந்தால்தான் இன்னைக்கு இவ்வளவு ரோடு நம்ம போட முடிஞ்சுது. அதே மாதிரி வாக்கியா கூட பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபா இருக்கு. போன போயிட்டு பண்ண முடியல. இப்ப முதலமைச்சர்கிட்ட பேசி அதையும் செய்திருக்கோம். நல்ல வண்டி, பெரிய வண்டியா கொடுக்க சொல்லிக்கிறேன். நான் இப்போ இல்ல உங்களுக்கு இல்ல, இங்க ஒரு வண்டி அந்த சைட்லாம் அந்த ரோட்டுக்கெல்லாம், ஏன்னா பாதி போனதுமே ரொம்பிடுதுன்றாங்க. குப்பை வண்டி பாதி போனதுமே ரொம்பிடுதுன்றாங்க. அதனால கொஞ்சம் அந்த இடத்துக்குலாம் பெரிய வண்டி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு சின்ன வண்டி சொல்லிக்கிறேன். இல்ல டிரான்ஸ்ஃபார்மர் என்ஹான்ஸ் பண்ணணும். லைன்லாம் கொடுத்துட்டாங்க.
அது வரல. அதே போல இந்த பாதாள சாக்கடை வரும்ல, அந்த முனையிலே தான் அந்த ஸ்ரீராம் நகர் சிவாஜி தலை வரைக்கும் போட்டுக்கிறாங்க 90 லட்சம் ரூபாய்க்கு. அது முடிஞ்ச பிறகு இது அடுத்த ஸ்கீம்ல தான் வரும். எனக்கு கொசு இல்ல சொல்லி வச்சிருக்கேன், தண்ணியே அதிகமா போக மாட்டேங்குது. சொல்லி வச்சிருக்கேன். இந்த பகுதி இது எம்ஜிஆர் வீதி 2 இதுக்கு மட்டும் வரணும். இந்த சைடு தள்ளி அடுத்த தள்ளி ஒண்ணு நீயா தள்ளி ஒண்ணு சண்டைக்கு வராங்க. டெய்லி பிரச்சனையா ஆகுது. அது அரை மணி நேரம் ஆகுது. நம்ம தள்ளி விட்டுட்டு உள்ள போய் வேலை முடிஞ்சு வேலைக்கு வேற சட்டமன்ற உறுப்பினர்னா நேரம் போயிட்டே இருப்பார். ஏன்னா இந்த பகுதியில அதிகப்படியான செயல்களை செய்தவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர். இந்த சாலைகள் உங்களுக்கே தெரியும், இந்த அன்னை பிரதேச வீதி கீழே ஓட எப்படி இருந்தது தெரியும். நடக்கவே முடியாத, காலை தூக்கி ஒரு கல்லு மேல ஒரு கல்லு வச்சு அப்படி நடந்து போனோம். அதுக்கு முன்னால நம்முடைய சட்டமன்ற வாக்குறுதி கொடுத்தோம். இப்போது வந்திருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஜீவானந்தபுரம் அந்த மாரியம்மன் கோயில் வீதி, பாரதி வீதி முழுக்க சிமெண்ட் சாலையா அற்புதமா அமைச்சர் கொடுத்திருக்காங்க. பொதுமக்கள் சார்பாகவும் மகளிர் சார்பாகவும் அவருக்கு வருகை புரிந்து பொறுமையாக அணிவித்து தெரிவிக்கின்றார்கள். அந்த அரசியல் வந்து அந்த வேலையே பார்ப்பேன். வீட்டில் என்ன உடம்பு சரியில்லையா அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டார். சரி, நான் அதுக்கே குறையா சொல்லலை. எப்போதும் அவர் அரசியல் வந்து மக்கள் பணி, மக்களுக்காக தான் வந்திருக்கோம், மக்களுக்கு தான் செய்யணும் தான் எப்போதுமே நினைப்பாரு. ஒரு வேலை கூட இதுவரை நாங்கள் யாருக்குனாலும் எங்கள் அண்ணா இறந்துட்டாங்க. எங்கள் அண்ணா ஆக்சிடென்ட்ல நாங்கள் ஃபர்ஸ்ட்ல இறந்துட்டாங்க. எங்கள் அண்ணி கூட நாங்கள் இன்னும் ஒரு வேலை வாங்கி தரல. எங்கள் அண்ணி கோச்சிங்கிறாங்க. இதுமாரி எனக்கு அதேமாரி எப்பயுமே அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார், குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார், மக்களுக்காக தான் எப்போதுமே இருப்பார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தலைமை செயலர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பாராளுமன்ற தேர்தல் நெருங்குவதையொட்டி நாடு முழுவதும் அரசு அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள், தலைமை செயலர்கள் மாற்றப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி அரசுக்கு புதிய தலைமை செயலராக டாக்டர் ஷரத் சௌஹான் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனையடுத்து சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் கமலா அறக்கட்டளை நிறுவனருமான ரமா வைத்தியநாதன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் கமலா அறக்கட்டளை நிறுவனருமான ரமா வைத்தியநாதன் கூறுகையில், மத்திய அரசு பொதுமக்களின் அன்றாட தேவைகளான சமையல் எண்ணெய், எரிவாயு, உணவு தானியங்கள், மளிகை பொருட்கள் போன்ற பொருட்களின் விலைகளை உயர்த்தியுள்ளது என்றும் இதனை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பெண்களுக்கு ஆண்களை போன்று சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், சமுதாயத்தில் பெண்கள் அடிப்படை சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் கூறிய ரமா வைத்தியநாதன், புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் இருக்கும் ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும், அதில் பெண்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பொது இடங்களில் பெண்களுக்கு தனியாக கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும், பஞ்சாயத்து அளவில் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மத்திய அரசின் இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும், பெண்கள் வன்முறையை தடுக்க வேண்டும் என்றும் லாஸ்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் கமலா அறக்கட்டளை நிறுவனருமான ரமா வைத்தியநாதன் வலியுறுத்தினார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் விஜயகுமாரி, பொதுச் செயலாளர் முத்தமிழ், துணைத் தலைவிகள் ஜி அஞ்சாலாட்சி, ஜெயலட்சுமி, நிஷா, வசந்தி, பொன்னி, பொதுச் செயலாளர் சாந்தி மற்றும் மகளிர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் பலர் உடனிருந்தனர். மகளிர் அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரஸ் மீட்டிங் எதுக்கு கூட்டப்பட்டது என்றால், நமது ராகுல் காந்தி கையோடு கை சேர்த்து பெண்களாகிய நமக்கு பாத யாத்திரை சென்று கொண்டிருக்கிறார். தாய்கள் டெல்லியில் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்கள மண்டைய உடைக்கிறாங்க. அதுக்கு இதை கேட்கறதுக்கு யாருமே நாதியே இல்லாத போயிடுது. போலீஸ் துறையில பூந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐவெல்லாம் அடிக்கிறாங்க. இது யார் கேட்கறது? ஏன்னா ஒரு பாரத பிரதமரே இந்த அழிவு காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது எப்படி மற்றவர்களால் மக்களை காப்பாற்ற முடியும்? காலத்துல பூண்டு 600 ரூபாய் விற்குது. இப்ப பாத்தீங்கன்னா பூண்டு விலை 600 ரூபாய் விற்குது. அதே மாதிரி நம்ம பொருளாதாரத்தை சொன்னீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போலாம். பருப்பு எடுத்தீங்க, இன்னைக்கு தோரம் பருப்பு 190 ரூபாய், 1 கிலோ பருப்பு 190 ரூபாய் விற்குது. முன்னாடியெல்லாம் இந்த அளவுக்குலாம் விற்கலாம். இப்ப இந்த ஒன்றிய அரசு தான் எல்லா விலையுமே இன்னைக்கு அதிகமா இருக்குது. நம்ம 1 2 சொல்லவே முடியாது, சொல்ல போனா நிறைய சொல்லலாம்.
புதுச்சேரியில் 15 வயது சிறுவனை கடத்தி தாக்கிய வழக்கில் 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை முத்தமிழ் நகரை சேர்ந்த 15 வயது சிறுவனை கடந்த வெள்ளிக்கிழமை காலை அவரது வீட்டு வாசலில் இருந்தபோது அங்கு வந்த கும்பல் தாக்கியுள்ளது. அவர்களிடமிருந்து தப்பிக்க சிறுவன் ஓடிய நிலையில் கும்பலாக வந்தவர்கள் சிறுவனை வீதி வீதியாக விரட்டி சென்றுள்ளனர். பின்னர் சிறுவனை பிடித்த கும்பல் இருசக்கர வாகனத்தில் கடத்தி சென்று வெட்டி தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டது. இதில் பலத்த காயமடைந்த சிறுவன் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறுவனை கும்பல் விரட்டும் காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவின. இதையடுத்து உருளையன்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது முன்விரோதம் காரணமாக சிறுவன் தாக்கப்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக புதுச்சேரி டிஆர் நகரை சேர்ந்த 20 வயதான சந்தோஷ், ஸ்ரீதரன், ஹரிஹரசுதன், 19 வயதான மாதேஷ், ஆகாஷ், கார்த்திக் ராஜ் ஆகிய 6 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் சிலரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி மின்துறையில் பாராளுமன்ற தேர்தலில் தேதி அறிவிக்கப்படும் முன்பு ஏஎல்ஐ பதவிகளை காலம் கடத்தல் வழங்கிட வேண்டும், பணி நிரந்தர ஆணை வழங்க வேண்டும் என கோரி மின்துறை ஐடிஐ நலசங்க ஊழியர்கள் துறை தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் முன்பு ஏஎல்ஐ பதவிகளை காலம் கடத்தாமல் வழங்கிட வேண்டும், ஒயர்மேன், போர்மேன் பதவி உயர்வை ரெகுலர் செய்திட வேண்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர் முதல் ஒயர்மேன் வரை உள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் பணி நிரந்தர ஆணையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மின்துறை ஐடிஐ நலச்சங்கத்தின் சார்பில் மின்துறை தொழிலாளர்கள் தலைமை அலுவலகத்தில் உள்ள துறை தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் அருள்மொழி மற்றும் பொதுச் செயலாளர் ரவி ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுப்போம் என எச்சரிக்கை விடுத்தனர். ஏறக்குறைய 35 வருஷம் பணிகள் மினிமம் சொல்றேன், பணிகள் முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் போற ஸ்டேஜில் கௌரவமான ஒரு போஸ்டிங்ல போனோன்றது விரும்புறது எல்லாருக்கும் இயல்பானது. ஒன்று ஸ்பெஷல் கேடர்னு ஒன்று இருக்குது. ஸ்பெஷல் கேடர் 8, ஸ்பெஷல் கேடர் எஸ்ஐ அதெல்லாம் இருக்குது. இங்கே டிபார்ட்மெண்ட் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. எங்களுடைய ஏஎல்இ பதவி உயர்வு தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது. நாங்கள் இப்போ எலெக்ஷன் டேட் டிக்ளேர் ஆக போகுது, அதுக்குள்ள டிபிசி முடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். வரதட்சணை பாதுகாப்பு சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் புதுவை மகளிர் பேரவை சார்பில் நடத்தப்பட்டது. அகில இந்திய மகளிர் பேரவையின் புதுச்சேரி கிளையான புதுவை மகளிர் பேரவையின் சார்பில் வரதட்சணை சட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வு முகாம் வெங்கடா நகரில் நடத்தப்பட்டது. புதுவை மகளிர் பேரவை தலைவர் ரெஹனா பேகம் அனைவரையும் வரவேற்று இத்தகைய விழிப்புணர்வு கூட்டத்திற்கு கலந்து கொண்ட மகளிருக்கு பாராட்டு தெரிவித்தார். வரதட்சணை பாதுகாப்பு சட்டங்கள் பற்றிய விளக்க உரையை வரதட்சணை மற்றும் பெண்களுக்கான வன்கொடுமை தடுப்பு போர்டு சேர்மன் டாக்டர் வித்யா ராம்குமார் மகளிருக்கு எடுத்துரைத்தார். வரதட்சணை பற்றிய புகார்களை எங்கு கொடுப்பது, அதற்கு தேவையான ஆதாரங்கள் யாவை என்பதை பற்றிய விளக்கத்தை குடும்ப நல ஆலோசனை மைய மகளிர் காவல் நிலைய ஆலோசகர் ஐஸ்வர்யா அளித்தார். ஆலோசனை பெற வேண்டியதின் அவசியத்தை ஜிப்மர் மருத்துவமனை ஆலோசகர் சித்ரலேகா மகளிருக்கு எடுத்துரைத்தார். சிவசக்தி உதவிக்குழு தலைவர் ஜெயலட்சுமி நன்றி உரையாற்றினார். இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் இந்திய தாய் மகளிர் மன்றம், அவ்வை நகர் மகளிர் சங்கம், ரெயின்போ நகர் மகளிர் சங்கம், சிவசக்தி சுய உதவிக்குழு சங்கத்தினர்கள் மற்றும் புதுவை மகளிர் பேரவையின் ரோஸ் அபார்ட்மெண்ட் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை புதுவை மகளிர் பேரவை செயலாளர் சொர்ணலதா சிறப்பாக செய்திருந்தார். தீர்ப்பு சொல்றதுக்குள்ளே மருந்து குடிச்சிட்டு ஸ்டேஷனுக்குலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். ரிட்டையர் பண்ணி ஸ்டேஷனுக்கு அவர் போயிடுச்சிட்டாரு. அது மாதிரி நம்ம roof not eating properly, not talking to the members of the family. Parents have no time for that. Parents பக்கத்தில் இருக்காங்க 2 பேர் ஒரு மாதிரி தவறான போக்கு. Usually what happens is I get called. மேம் கொஞ்சம் நீங்க நில்லுங்க. ஸோ அவங்களோட முடிவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ரெஷன் கேஸ் போவோம். அந்த சொல்கிறாங்களே இந்த டவுரி சிஸ்டம் அதுக்கப்புறம் நிறைய இருக்கும். Don't talk to our children. We don't want you to talk. It is what they say actually when we tell about this புதுச்சேரியில் இன்ஸ்டாகிராமில் பழகிய இளம் பெண்ணுக்கு ஆபாச படம் அனுப்பிய 2 வாலிபர்களை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு இன்ஸ்டாகிராமில் அடையாளம் தெரியாத 2 பேர் குறுஞ்செய்தி அனுப்பினர். பின்னர் அந்த இளம்பெண்ணும் அவர்களுடன் பேசி பழகி நண்பர்களானர்.
இந்த நிலையில் அந்த இளம்பெண்ணுக்கு அவர்கள் ஆபாச புகைப்படங்களையும் ஆபாச குறுந்தகவல்களையும் அனுப்பினர். இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சைபர் கிரைம் ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் சென்னை மௌலிவாக்கத்தை சேர்ந்த லோகேஷ், திருவள்ளூர் மாவட்டம் பாக்கத்தை சேர்ந்த குகன் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட அரசு குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள வெங்கடசுப்பா ரெட்டியார் அரசு தொழில்நுட்ப மேல்நிலைப் பள்ளியில் 107 மாணவ செல்வங்களுக்கு மடிகணினி வழங்கும் விழாவினை காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் திருக்கரங்களால் இனிதே துவக்கி வைக்கப்பட்டது. காலாப்பட்டு தொகுதி வெங்கடசுப்பா ரெட்டியார் அரசு தொழில்நுட்ப மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவச மடிகணினிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாணவர்களுக்கு சிறுதானிய சிற்றுண்டி உணவு வாரத்தில் 2 முறை மாலை வேளையில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதை அறிவித்துள்ளனர். இவ்விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் மற்ற துறை ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக நாவர்குளம் பகுதியை சேர்ந்த கிராம பஞ்சாயத்து தலைவர்களும் ஊர் பொதுமக்களும் அரசு குடியிருப்பு பகுதியை சார்ந்த அரசு குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கத்தின் தலைவர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அசோக் குமார், இளைஞர்கள், மாணவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். பெற்றோர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நிறைந்த வணக்கத்தை நான் தெரிவிப்பது. புதுச்சேரி காஞ்சிமா முனிவர் அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வெங்கடசுப்பா சுவாமிநாதரின் 169வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காஞ்சிமா முனிவர் அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தமிழ் தாத்தா உத்தமதானபுரம் வெங்கடப்ப சாமிநாதையரின் 169வது பிறந்தநாள் விழா மாணாக்கர்களுடன் கொண்டாடப்பட்டது. தமிழியல் துறை பேராசிரியர் கிருஷ்ணகுமார் நோக்க உரையாற்றினார். பேராசிரியர் இயக்குனர் செல்வராஜ் மாணாக்கர்களை வாழ்த்தி இனிப்பு வழங்கினார். 2ஆம் ஆண்டு முதுகலை மாணாக்கர் ஐஸ்வர்யா சிறப்புரையாற்றினார். பேராசிரியர்களும் மாணாக்கர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் பல்வேறு இடங்களில் கொசு மருந்து அடிக்கும் பணியினை திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் தொடங்கி வைத்தார். புதுவை மாநிலத்தில் நாளுக்கு நாள் வைரஸ் காய்ச்சல் அதிகமாகி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்து வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் பணி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்று வருகிறது. அதன் தொடக்கமாக தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் என்கிற JVS சரவணன் தலைமையில் பெரியார் நகர் மற்றும் கஸ்தூரிபாய் நகர் மக்களின் பொது சுகாதாரம் கருதி கொசு மருந்து அடிக்கப்பட்டது. மேலும் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளிலும் கொசு மருந்து அடிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் களியசாமி, தமிழ்மணி, முத்து, செல்வராஜ், சுகுமார், சேகர், செல்வம், சாய் இளங்கோ, சந்துரு, ஸ்டாலின், பாபு, ராஜி, ஏழுமலை, சரவணன், ஜோசப், காத்தவராயன், தர்ஷனா, மதன், சபரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தோட்டக்கால் பகுதியில் உள்ள மதுபான குடோனில் பெரிய பள்ளம் தோண்டி அதில் தேவைப்படாத மதுபாட்டில்கள் அதில் போட்டு வைப்பதால் அப்பகுதியில் நோய் தொற்று பரவும் மற்றும் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு ஆறுமுகம் தலைமையில் தனியார் நிறுவனத்திடம் இதனை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் இல்லையென்றால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து தனியார் நிறுவனத்தினர் உடனடியாக அப்புறப்படுத்துவதாக உறுதியளித்தனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக நெற்பயிரில் அதிக மகசூல் பெறுவது குறித்த ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் வல்லுநர் டாக்டர் ரவி நவரை போகத்தில் விவசாயிகள் உழவியல் மேலாண்மை, உர மேலாண்மை, நீர் மேலாண்மை பற்றி விளக்கமாக எடுத்துக் கூறினார். இதனைத் தொடர்ந்து பூச்சியியல் துறை வல்லுநர் டாக்டர் விஜயகுமார் விதை நேர்த்தி எவ்வாறு செய்வது,
நெற்பயிரில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை எவ்வாறு தடுப்பது குறித்து விளக்கமாக எடுத்து கூறினார். மேலும் விவசாயிகள் கேட்ட சந்தேகங்களுக்கு இயற்கை முறையில் விவசாயம் செய்வது குறித்து விளக்கமாக பேசினார். மேலும் பயிற்சியில் கலந்து கொண்ட 50க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு உழவியல் மேலாண்மை குறித்த கையேடு வழங்கப்பட்டது. முன்னதாக மருத்துவர் செல்வமுத்து அனைவரையும் வரவேற்று பேசினார். துணை வேளாண் அலுவலர் கிருஷ்ணன் நன்றி உரையாற்றினார். பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்கள் எதை நிறுத்தி எவ்வாறு செய்வது, கொல்லி மருந்து தெளிப்பதனால் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய கண் மற்றும் தோல் பாதிப்புகளிலிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து செயல் விளக்கத்தை செய்து காண்பித்தனர். இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை செயல் விளக்க உதவியாளர்கள் குமணன், தம்புசாமி ஆகியோர் செய்திருந்தனர். இல்ல வேற மாதிரி ஏதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர் இல்லனாக்கா நீங்க வந்து டிஏபி போட்டீங்கன்னா இந்த பர்టిక్యులர் சல்ஃபர் உங்களுக்கு கிடைக்காது. போட்ட விதைய வந்து அடுத்த போகத்துக்கு வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த விதையிலயும் வந்து அந்த வித்துகள் இருக்கும். இன்னும் வந்து பூசான கொல்லி மருந்துகள், இந்த வெர்டிசிலியம் லெக்கானின்னு சொன்னல, இது வந்து பூச்சிக்கொல்லி மருந்து. இதை வந்து நீங்க விதையில கலக்கும் போது பூச்சிகள்ல இருந்தும் வந்து பாதுகாக்கும் உங்களோட பயிரை. தேவையில்லாத எப்படியும் மண்ணோட போயிடும். நம்ம இப்போ பாசனம் பண்ணும் போதோ இல்லை மழை பெய்யும் போதோ அதை அடிச்சுட்டு போய் நீர்நிலைகளோட கலந்து அதுவும் மாசாகும். அப்படி நீங்கள் போட்டதில் ஆறு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூரியா போட வேணாம். இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் பணமும் விரயமாகாது, மண்ணும் நீரும் மாசடையாமல் நம்ம தவிர்க்கலாம். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருந்ததிபுரம் பகுதியில் அமைந்துள்ள அரசு தொடக்கப் பள்ளியை சீரமைப்பு செய்து குழந்தைகள் கல்வி பயில்வதற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி திறந்து வைத்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருந்ததிபுரம் பகுதியில் அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளி முற்றிலும் சிதலமடைந்து 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மழலைகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனை அறிந்த அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தியின் தீவிர முயற்சியால் அதிகாரிகளுடன் கலந்து பேசி பள்ளியை சீரமைக்க வேண்டுகோள் விடுத்தார். இதன் அடிப்படையில் புதுச்சேரி அரசு கல்வித்துறை உதவியுடன் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டம் 2 மூலம் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி கட்டிடங்கள் மறுசீரமைப்பு செய்து குழந்தைகள் கல்வி பயில்வதற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி திறந்து வைத்தார். இவ்விழா தொடக்க நிகழ்ச்சியில் கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி தனஞ்செல்வம் நேரு, பள்ளி கல்வி உதவி ஆய்வாளர் லிங்குசாமி, பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் ராதாகிருஷ்ணன், பள்ளி பொறுப்பு ஆசிரியர் கோமதி மற்றும் மழலையர்களின் பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் காவல்துறை அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். பாகூர் சேலியமேடு கவிஞரேறு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது. ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட சேலியமேடு கிராமத்தில் கவிஞரேறு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் அவருடைய சிலையை அமைத்து அவரது பெயருக்கு மேலும் புகழ் சேர்த்திட வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து வாணிதாசனாரின் குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்கள் பங்களிப்பில் பள்ளி வளாகத்தில் வாணிதாசனாரின் மார்பளவு உருவ வெண்கல சிலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. பணிகள் முடிவடைந்த நிலையில் சிலை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் பக்ரிசாமி வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு வாணிதாசனாரின் உருவ சிலையை திறந்து வைத்து பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் மூலமாக கைவினை பொருட்கள் செய்து தனி அறையில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை கண்டு அனைவரும் பாராட்டினர். அதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றினர். பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி தனஞ்செல்வன் நேரு வாழ்த்தி பேசினார். ஓய்வு பெற்ற விரிவுரையாளர் சபாபதி தொடக்க உரையாற்றினார். விழாவையொட்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் விழாக்குழு தலைவர் வெங்கட்ராமன், ஓய்வு பெற்ற மூத்த ஆசிரியர்கள் கலியபெருமாள், ஹரிஹரன், சபாபதி, வாணிதாசனாரின் குடும்பத்தினர், பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் மற்றும் சேலியமேடு கிராம முக்கியஸ்தர்கள், பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை விழா குழுவினரும் பள்ளி ஆசிரியர்களும் செய்திருந்தனர். வாணிதாசனாரின் ஆத்திச்சூடி
விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ் எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 2206088. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. கிருமாம்பாக்கம் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருமாம்பாக்கம் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1999 மற்றும் 2000 ஆண்டில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளி துணை முதல்வர் கருணாகரன் தலைமை தாங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியை சத்யவாணி வரவேற்றார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் மாணவர்களும் ஆசிரியர்களும் கடந்த கால நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் தங்களின் ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினர். தொடர்ந்து பள்ளியில் வகுப்பு வாரியாக முதலிடம் பிடித்து வரும் மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவையொட்டி பள்ளி மாணவ மாணவிகளின் தற்காப்பு செயல்முறை விளக்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளி வளர்ச்சி நிதியாக 30,000 ரூபாய் ரொக்கமாக பள்ளி துணை முதல்வர் கருணாகரனிடம் வழங்கினர். விழாவில் முன்னாள் மாணவர்கள், பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மங்களம் அரசு தொடக்கப்பள்ளியில் கழிவுநீர் தொட்டியை சித்த மருத்துவர் புகழேந்தி மேற்பார்வையில் சுத்தம் செய்து கொடுக்கப்பட்டது. மங்களம் அரசு தொடக்கப்பள்ளி கடந்த 1998ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. கடந்த 25 ஆண்டுகளாக கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்யப்படாததால் தற்போது நிரம்பி வழியும் சூழ்நிலையில் காணப்பட்டது. இதனால் மாணவர்களின் சுகாதாரம் கேள்விக்குறியாக இருந்த நிலையில் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தின் மூலம் மாணவர் நலன் காக்க அதனை சுத்தம் செய்வது சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மங்களம் அரசு தொடக்கப்பள்ளியில் சித்த மருத்துவர் புகழேந்தி மேற்பார்வையில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலம் கழிவுநீர் தொட்டி அடைப்பு நீக்கி சுத்தம் செய்து கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் சக்திவேல், விநாயகமூர்த்தி, சாரதா, அனிதா மற்றும் பலர் கலந்து கொண்டு இப்பணிகளுக்கான ஏற்பாட்டினை சிறப்பான முறையில் செய்து கொடுத்து மாணவர்களின் நலன்களை காக்க உதவி செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறப்பான பணி செய்தவர்களுக்கு அப்பகுதி மக்கள் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். பாகூர் தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ரூர்பன் திட்டத்தின் கீழ் 8 இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் துளையிடப்பட்டு அதன் பணிகளை நிறைவு செய்யாமல் கிடப்பில் போட்டதை கண்டித்து பாகூர் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாகூர் தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ரூர்பன் திட்டத்தின் கீழ் 8 இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் போடப்பட்டது. பணிகள் முடிந்து நீண்ட நாட்களாக அப்படியே விட்டிருந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆழ்துளை கிணறுகளை சோதனை செய்து பார்த்தனர். அதில் காட்டுக்குப்பம், பாகூர், குருவிநத்தம் ஆகிய கிராமங்களில் போடப்பட்ட ஆழ்துளை கிணறுகள் பழுதடைந்த நிலையில் இருப்பது தெரியவந்தது. பல நாட்களாக ஆழ்துளை கிணறு பயன்படுத்தாமல் அலட்சியமாக இருந்ததே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். இதை கண்டித்து குருவிநத்தம் கிராமத்தில் பழுதான ஆழ்துளை கிணறுக்கு மாலை வைத்து அப்பகுதி மக்கள் அஞ்சலி செலுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பாகூரில் பழுதான ஆழ்துளை கிணறுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினர் மலர் வளையம் வைத்து மாலை அணிவித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டத்திற்கு செல்வராசு, சின்னசாமி, வேதபுரி நத்தம், தாமோதரன் தலைமை தாங்கினர்.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கொம்யூன் செயலாளர் சரவணன், கமிட்டி உறுப்பினர் முருகையன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதிக்குழு உறுப்பினர்கள் கலியமூர்த்தி, முத்து, காங்கிரஸ் கட்சியின் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் தலைவர் கோவிந்தன், திமுக வியாபாரிகள் அணி தலைவர் சுப்பிரமணியன், மேற்கு வீதி பூலோக மாரியம்மன் கோவில் தர்மகர்த்தா கண்ணன், கதிரவன், இளங்கோ, பொன்னம்மாள், மக்கள் இயக்க தலைவர் பாலமுருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக பாகூர் காமராஜ் நகரிலிருந்து மலர் வளையத்துடன் ஊர்வலமாக சென்ற பொதுமக்கள் பாகூர் தாங்கல் சித்தேரியில் போடப்பட்டு பழுதடைந்த ஆழ்துளை கிணறுக்கு மலர் வளையம் வைத்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். அப்போது போர்வெல் விஷயத்தில் அலட்சியமாக செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்டன கோஷம் எழுப்பினர். கொத்தபுரி நத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கிரில் பொருத்துவதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் கொத்தபுரி நத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள கட்டிடத்தின் கீழ்த்தளம் மற்றும் முதல் தளத்தில் மாணவர்களின் பாதுகாப்பிற்காக கிரில் பொருத்துவதற்கு 6,12,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பூமி பூஜைக்கான பணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுவை பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 செயற்பொறியாளர் சுப்ராயன், உதவி பொறியாளர் விக்டோரியா, கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி தனஞ்செல்வம் நேரு, பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் கருணாகரன், பள்ளி தலைமை ஆசிரியர் லட்சுமிகாந்தம், ஆசிரியர்கள், கட்டிட ஒப்பந்ததாரர் ராஜ்குமார் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுவன் குளத்தில் மூழ்கி பலி. திருநள்ளாறு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்கால் சுனாமி நகரை சேர்ந்தவர் கவாஸ்கர். இவரது மனைவி விஜயராணி. இவர்களின் 4 வயது மகன் மித்ரன் சரியாக பேச முடியாமல் இருந்ததால் சிகிச்சை அளித்து வந்தனர். இந்த நிலையில் மித்ரனை கவாஸ்கர் தனது தாய் வீடான காரைக்கால் அடுத்த நல்லெழுந்தூருக்கு அழைத்து சென்றுள்ளார். அப்பொழுது அங்கு சிறுவன் மித்ரன் விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் சற்று நேரத்திற்கு பிறகு காணவில்லை. இதனையடுத்து தந்தை கவாஸ்கர் பல இடங்களில் தேடி பார்த்தபோது அக்கம் பக்கத்தினர் சிலர் மித்ரன் குளத்தில் மிதப்பதாக கூறியதை அடுத்து கவாஸ்கர் விரைந்து சென்று மித்ரனை குளத்திலிருந்து தூக்கி இருசக்கர வாகனத்தின் மூலம் அருகில் உள்ள தேனூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றார். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதுகுறித்து அம்பகரத்தூர் புறக்காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் 17 வயது சிறுமியை 4 மாதம் கர்ப்பமாக்கிய வாலிபர் போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்கால் அடுத்த அம்மன் கோவில் 10 பகுதியை சேர்ந்தவர் முகமது அலி. இவரும் காரைக்காலை சேர்ந்த 17 வயது சிறுமியும் காதலித்து வந்த நிலையில் 6 மாதங்களுக்கு முன்பு இருவரும் தனி குடித்தனம் நடத்தி வந்துள்ளனர். இதனிடையே சிறுமிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து சிறுமியை காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அப்போது மருத்துவர்கள் சிறுமியை பரிசோதித்த நிலையில் சிறுமி 4 மாதம் கர்ப்பமாக இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் புகாரின் அடிப்படையில் காரைக்கால் நகர காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முகமது அலியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காரைக்கால் கிளை சிறையில் அடைத்தனர். ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் திருமணத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலசித்தர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை முருகப்பெருமான் திருசன்னதிகளின் திருக்குடம் முழக்கு நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு முதல் கால பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த திருக்கைலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் திருமணத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலசித்தர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை முருகப்பெருமான்
திருச்சன்னதிகளின் திருக்குட முழக்க நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு முதல் கால பூஜை நடைபெற்றது. திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய திருக்குட முழக்க நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு கடந்த 15ஆம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு ஸ்ரீ மகா கணபதி வேள்வி, திருமகள் வேள்வி, குமரிகள் வழிபாடு, தம்பதியர் வழிபாடு, 9 கோள்கள் வேள்வி, புனித வழிபாடு, பேரொளி வழிபாடு, முதற்கால யாக பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திமுக அரசுக்கு தகுந்த பாடங்கள் புகட்ட வேண்டும் நேரம் வருகின்ற நாடாளுமன்றம் தேர்தல் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேச்சு. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள கீழ ஈரால் கிராமத்தில் மாநில அளவிலான மாபெரும் மின்னொலி கபடி போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான கபடி அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. இந்த மாபெரும் கபடி போட்டியை தமிழக முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளருமான தற்போதைய கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கபடி வீரர்களுக்கு கை கொடுத்து போட்டியை தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் பேசுகையில், பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த விடியா திமுக அரசுக்கு மக்கள் தகுந்த பாடங்கள் புகட்ட வேண்டிய நேரம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் என்பது கருத்தில் கொள்ள வேண்டும் என்றார். மகாத்மா காந்தி தேசிய 100 நாள் வேலை திட்டத்தில் 150 நாட்கள் வேலை தருவதாகவும் 100 நாள் சம்பளம் 300 ரூபாய் தருவதாகவும் இப்படி பொய்யான வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு திமுக ஆட்சி அவலங்களை எடுத்து கூற ஒரு நாள் ஆகும் என்றும், உதாரணமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும், மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, தொழில் வரி உயர்வு அனைத்தும் உயர்ந்துவிட்டது என்றும் கூறினார். இந்த நிகழ்வில் விளாத்திக்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன், அதிமுக எட்டயாபுரம் நகர செயலாளர் ராஜகுமார், அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் அன்புராஜ், மகேஷ், பால்ராஜ், கீழ ஈரால் கிளை செயலாளர் செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஏமாத்திட்டு போனா விடுவோமா? திரும்பி வரும்போது நீ அன்னைக்கு ஏமாத்திட்டு ஒரு நேரம் வருகின்றது. அந்த நேரம் தான் நாடாளுமன்ற தேர்தல். விருத்தாச்சலம் தனியார் பள்ளியில் சர்வதேச தாய்மொழி தினம் முன்னிட்டு தமிழ் என்ற வார்த்தையில் 600க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் நின்ற காட்சிகள் கழுகு பார்வையில் படம் பிடிக்கப்பட்டது. சர்வதேச மொழியாக தமிழ் மொழி பிப்ரவரி 21ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள பூந்தோட்டம் ஜெயப்பிரியா சிபிஎஸ்இ தனியார் மேல்நிலை பள்ளியை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அணி திரண்டு தமிழ் என்ற வார்த்தையில் வரிசையாக நின்று கொண்டாடினர். இதனை கழுகு பார்வையில் படம் பிடிக்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டை சாரதா ஆசிரமத்தில் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டை அருகே எடைக்கல் ஸ்ரீ சாரதா ஆசிரமத்தில் கிராமப்புற ஏழை எளிய அரசு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சென்னை ஆயுதப்படை காவல் தலைவர் லட்சுமி IPS கலந்து கொண்டு ஊக்கத்தொகை மற்றும் சீருடை, நோட்டு புத்தகங்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது தனிமனித ஒழுக்கம் மிக அவசியம் என்றும், செல்போன் அதிகம் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் பேசினார். நிகழ்ச்சியில் ஆசிரமத்தின் அம்பா மற்றும் மாஜிக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நெய்வேலி 18வது வட்டத்தில் அறம் அறக்கட்டளை மற்றும் அரசு மருத்துவமனை சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் அறம் அறக்கட்டளை நிறுவனம், கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் கம்மாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகியவை இணைந்து நடத்திய இரத்த தான முகாம் நெய்வேலி நகரில் வட்டம் 18இல் உள்ள OBC நலசங்க அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. அறம் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் இயக்குநரான செந்தில்குமார் தலைமை தாங்கினார்.
நெய்வேலி பிற்படுத்தப்பட்டோர் நலசங்கத்தின் தலைவர் புருஷோத்தமன், செயலாளர் அழகுராஜ், பொருளாளர் கணேசன், அலுவலக செயலாளர் பாலாஜி, நெய்வேலி CSR முதன்மை மேலாளர் பாலச்சந்தர், அறம் அறக்கட்டளை தலைவர் முருகன், இந்திராநகர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்த ஜோதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கடலூர் ரத்த வங்கியின் மருத்துவ அலுவலர் டாக்டர் வினோத் குருதி கொடை குறித்து விளக்கம் அளித்தார். கம்மாபுரம் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் அருண்ராஜ், இயன்முறை மருத்துவர் சசிகுமார், நம்பிக்கை மையம் ஆலோசகர் தங்கமணி ஆகியோர் அறம் அறக்கட்டளை மற்றும் நெய்வேலி பிற்படுத்தப்பட்டோர் நலசங்கம் ஆகியோருடன் இணைந்து இரத்த தான முகாமினை ஏற்பாடு செய்திருந்தனர். முகாமில் குருதி கொடை அளித்த 48 பேருக்கும் அவர்களின் புகைப்படத்துடன் கூடிய பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. முகாமின் இறுதியில் கம்மாபுரம் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் பாண்டியராஜு நன்றி கூறினார். விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் மண்டல அலுவலர்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்துவது குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மண்டல அலுவலர்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எப்படி பயன்படுத்துவது என பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது. வருவாய் கோட்டாட்சியர் சையத் முகமது தலைமையில் தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த செய்முறை விளக்க பயிற்சி வகுப்பில் ஏராளமான மண்டல அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று மண்டல அலுவலர்களால் வாக்குப்பதிவு நடைபெறும் மையத்தில் பணிபுரிய உள்ள ஆசிரியர்களுக்கு இதுகுறித்து மீண்டும் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது. இந்த பயிற்சி வகுப்பில் தேர்தல் அதிகாரிகளான வருவாய் வட்டாட்சியர் உதயகுமார், சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எவ்வாறு கையாள வேண்டும், மீண்டும் எவ்வாறு சீல் வைக்க வேண்டும் என்பது போன்று பல்வேறு பயிற்சிகளை அளித்தனர். திண்டிவனம் அருகே உள்ள நல்லாலம் கூட்டுப்பாதையில் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கத்தினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நல்லாலம் கூட்டுப்பாதை சந்திப்பில் எம்சாண்ட், ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் காலவரையற்ற வேலை நிறுத்தம் மற்றும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இதில் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு யூனிட் ஜல்லி விலை 1400 ரூபாய்க்கும், ஒரு யூனிட் எம்சாண்ட் விலை 2800 ரூபாய்க்கும், பிசாண்ட் 3600 ரூபாய்க்கும் விற்பனை செய்து வந்தனர். மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு யூனிட்டுக்கு 500 ரூபாய் விலையேற்றம் செய்தனர். மேலும் நேற்றைய தினம் தொடர்ந்து விலையேற்ற குவாரி உரிமையாளர்கள் முடிவு செய்தனர். மாதத்திற்கு ஒருமுறை விலையேற்றம் செய்வதால் லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது மற்றும் நுகர்வோர்கள் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் இந்த பகுதிகளில் வாழும் மக்கள் நுரையீரல் பாதிக்கப்பட்டு பல்வேறு நோய்கள் ஏற்பட்டு அவதிப்படுகின்றனர். இதற்கு அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுத்ததில்லை. மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கு பலமுறை மனுக்கள் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை, செவிசாய்க்கவும் இல்லை. இதனை அரசு கவனத்தில் கொண்டு விலையேற்றத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் வேலை நிறுத்த போராட்டம் மேற்கொண்டுள்ள நிலையில் காவல்துறையை வைத்து மிரட்டுவதாகவும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்தனர். ஓய்வு பெற்றவன் சமூக பணியில் ஈடுபட்டிருக்கிறேன். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேற்பட்ட குவாரிகள் இருக்குது. குவாரியை நம்பி ஒரு 100க்கு மேற்பட்ட கிரஷர் இருக்குது. இந்த கிரஷரை நம்பி ஒரு 200க்கு மேற்பட்ட லாரிகள் இருக்குது. ஃபுல்லாக வலிச்சோம். காலையில் 6 மணிக்கு வரணும், சாயங்காலம் 6 மணிக்கு தான் போகணும். இதுமாதிரி நான் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு பாதிப்பாகுது. பொதுமக்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு செகண்ட் லாரி போக சொல்ல ஏகப்பட்ட தூசு அடிக்குது. கிராம நிர்வாக அலுவலர் மீது பொய் புகார் வழங்கியவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கோவில்பட்டி கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பிச்சை தலைவன் பட்டியில் கோவில் நிலத்தில் செட் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்திருந்ததை கிராம நிர்வாக அலுவலர் அப்புறப்படுத்த கூறியதால் கிராம நிர்வாக அலுவலர் தன்னை தாக்கியதாக பொய் புகார் அளித்த இந்திராணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் கிராம நிர்வாக அலுவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்த அவரது மகன் ஜோதி கண்ணன் மீதும் சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுத்து
இவர்களின் பின்புலத்தில் இருந்து தவறாக இயக்கும் நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் கோவில்பட்டி இஎஸ்ஐ மருத்துவமனை முன்பாக கோவில்பட்டி கயத்தாறு தாலுகா அலுவலகங்களில் பணியாற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பணிகளை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அலுவலர் ஆகிய நாம் அனைவரும் புத்தாண்டு தாக்கிவிடுவோம் என பலவாறு அச்சுறுத்தி வருகிறார்கள். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையிடம் என்பவர் சில நாட்களுக்கு முன்பு இலவச பட்டா கேட்டு மனு கொடுத்துள்ளார். புகாரானது உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எந்த ஒரு விசாரணையும் இன்றி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. வலைதளங்களிலே ஒரு கிராம நிர்வாக அலுவலரை பற்றி அவருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக அரசுக்கு புறம்பான வேலைகளை செய்ய சொல்லும் பொழுது இவரால் செய்ய முடிவதில்லை. அவ்வாறு செய்ய முடியவில்லை என்பதற்காக அவரை பழிவாங்கும் நோக்குடன் விருத்தாச்சலம் அருள்மிகு விருத்தாம்பிகை பாலமிகை உடனுரை பழமலைநாதர் ஆலய மாசிமக திருவிழாவின் 6ஆம் நாள் விழா கோவில் கட்டிய விபசித்து முனிவருக்கு இறைவன் காட்சி தரும் ஐதீக திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் மாசிமக பெருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து தினசரி சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜையும் இரவில் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வந்தது. இதனையடுத்து விருத்தகிரீஸ்வரர் கோவிலை கட்டிய விபசித்து முனிவருக்கு விருத்தகிரீஸ்வரர் காட்சி தரும் 6ஆம் நாள் ஐதீக திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி விநாயகர், வள்ளி தெய்வானை உடனுரை, சுப்பிரமணியர், விருத்தாம்பிகை உடனுரை, விருத்தகிரீஸ்வரர், பாலாம்பிகை, சண்டிகேஸ்வரர் நூற்றுக்கால் மண்டபத்தில் எழுந்தருள விபசித்து முனிவர் உற்சவ மண்டபத்தில் எழுந்தருளினார். பின்னர் பஞ்சமூர்த்திகளுக்கும் விபசித்து முனிவருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு விருத்தாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரர் உற்சவ மண்டபத்தில் அமர்ந்திருந்த விபசித்து முனிவருக்கு காட்சி அளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தலைப்புச் செய்திகள். அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். மகிழா காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் ரமா வைத்தியநாதன் வலியுறுத்தல். புதுவை இளம் பெண்ணுக்கு இன்ஸ்டாகிராமில் ஆபாச புகைப்படம். சென்னையை சேர்ந்த 2 கைது. சிறுவனை கடத்தி தாக்கிய வழக்கு 6 பேர் கைது. காரைக்காலில் குளத்தில் விழுந்து 4 வயது சிறுவன் பலி. காவல்துறை விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.